Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம வந்து பீட்ரூட் ரோஸ் அல்வா நேச்சுரலான எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான எந்த விஷயமும் சேர்த்தாம நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ரோஸ் மில்கோட செகண்ட் பார்ட் இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள் ஆல்ரெடி ரோஸ் மில்க் பண்ணியிருக்கோம். இந்த ரோஸ் மில்கில் விழுந்த அந்த ரோஸ் பெட்டல்ஸை வச்சு தான் நம்ம இந்த அல்வா பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ரோஸ் மில்க் பண்ணக்குள்ளே பீட்ரூட் வந்து சேர்த்திருந்தோம். அந்த பீட்ரூட்டையும் அந்த ரோஸையும் வச்சு தான் இந்த அல்வா பண்ண போகிறோம். இப்போ வந்து எந்த அளவுக்கு பாருங்கள் அதில் எசன்ஸ் இருக்குது, அதனால தான் நான் வடித்து காட்டினேன். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்திக்கலாம். நம்ம அந்த ரோஸ் மில்க்குக்கு யூஸ் பண்ண பீட்ரூட் தான். உங்களுக்கு இந்த ரோஸ் மில்க் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், எண்டு கார்ட்லேயும் தர்றேன், அவசியம் பாருங்கள். இப்போ வந்து அதோட நம்ம வந்து அந்த ரோஸ் மில்க் பண்ணக்குள்ளே விழுந்த வேஸ்ட், அந்த ரோஜா எசன்ஸ் பூரா எடுத்துகிட்டு அந்த பெட்டலில் வச்சுருந்தோம்ல, அந்த பெட்டலில் நம்ம அந்த ஒரிஜினல் பன்னீர் ரோஜா சொல்லியிருந்தோம்ல, அந்த பன்னீர் ரோஜாவோட பெட்டல்ஸை மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். இன்னொரு பன்னீர் ரோஜாவோட பெட்டலை வந்து நான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி குழந்தைங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஃபேஸ் பேக்காகவும் உடம்பு பூரா தேய்ச்சி குளிங்க அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு டம்ளர் பால் சேர்த்திட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நான் ஒரு வாணலியில் சேர்த்திக்கிட்டு அது கூட ஒரு டம்ளர் 2 டம்ளர் பால் சேர்த்திக்கிறேன். இப்போது ஒரு டம்ளர் பாலையும் இன்னொரு டம்ளர் பாலையும் நான் சேர்த்தி இப்போ மொத்தமாக 3 டம்ளர் பால் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். வேறு எதுவுமே சேர்த்துல இதில். இப்போது இதை நான் 3 டம்ளர் பால் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த 3 டம்ளர் பால் சுண்டுற அளவுக்கு நல்லா வேக விட்டு, நமக்கு பீட்ரூட் ரோஸ் ரெண்டுமே பச்சையாக இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி நல்லா வேக வச்சுட்டேன். இப்போது அந்த பால் பூரா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எப்படி நம்ம வெண்ணெய்க்கு ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பாலாடையை சேர்த்தணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா அதையும் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி சேர்த்தி வச்ச 1 கப் பாலாடையை அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ் க்ரீமோட 1 கப் பாலாடையை நான் இதில் சேர்த்திக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வைக்க கொஞ்சம் முன்னே எடுத்து வச்சுருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஐஸ் கட்டியாகவே இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நான் சேர்த்திட்டேன். இப்போ நல்லா கரைஞ்சி இந்த பாலாடையோட இது வந்து நமக்கு கோவாக்கு பதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் கோவாவும் சேர்த்திக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு மட்டுமே நம்ம செய்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பாலாடையை சேர்த்திக்கிறேன். இப்போது நல்லா இந்த பாலாடையும் கரைஞ்சி நல்லா கொதித்து நல்லா சுண்டி பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து சர்க்கரையை சேர்த்திக்கணும். நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துல 1 by 1 தான் சேர்த்துறேன். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்குள்ள நான் வந்து 1 டம்ளர் சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம பீட்ரூட்டை வந்து எசன்ஸில் போட்டு எடுத்துருக்கோம், அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நம்ம இதில் வந்து எந்த நெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துல, அந்த பீட்ரூட் அந்த பாலாடையில் இருக்கிற அந்த வெண்ணெயே அந்த நெய்யே நமக்கு வந்து போதும். இப்போ பாருங்கள் நல்லா இது அந்த சர்க்கரையோடு சேர்ந்து சுருண்டு சூப்பராக கிடச்சிருச்சு. அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சம்மருக்கு ரோஸ் மில்க் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட அந்த வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ரோஸ் மில்காக ரெடி பண்ண ரோஸ் பெட்டலையும் பீட்ரூட்டையும் வச்சு ஒரு செம்மையான ஒரு டேஸ்டியான அல்வா பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.